அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கட்சியாக மாற்றுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து கடந்த 2022ஆம் ஆண்டு நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுவை உருவாக்கினர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என ஓபிஎஸ் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார். ஆனால் இணைப்புக்கான வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லினார். இந்த நிலையில் தேர்தல் தொடர்பாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை வேப்பேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நிர்வாகிகளிடம் அவர்களது எண்ணங்களை தனித்தனியாக எழுத்துப்பூர்வமாக கேட்டு பெற்றார் ஓபிஎஸ். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம், ஒரு மாதத்தில் அதிமுகவை ஒன்றிணைக்காவிட்டால் தங்கள் அமைப்பை கட்சியாக மாற்றுவோம் என தெரிவித்தார். இன்னும் ஒரு மாதத்தில் கழகம் ஒன்றிணையவில்லை என்றால் ஒரு வியூகத்தை அமைத்து அண்ணனுடைய உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறி மாபெரும் வெற்றியை பெறும். தொடர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை தற்போது உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தார். சில சுயநலவாதிகள் சர்வாதிகார போக்கோடு அதிமுகவை வழிநடத்தியதால் 11 தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்ததாகவும் எடப்பாடி பழனிசாமியை அவர் விமர்சித்தார். எவ்வளவோ சொன்னோம், கேட்கவில்லை. தவறான அணுகுமுறை, தவறான பொதுக்குழு, தவறான செயற்குழு, இப்படி பல நிலைகளிலும் தான் தோன்றித்தனமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அபிப்பிராயத்தையும் நம்பிக்கையும் ஆதரவையும் இன்றைக்கு இழந்துவிட்ட நம்முடைய கழகத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாம் இந்த இயக்கம் தொண்டரில் உரிமை மீட்பு குழுவாக இருந்த நிலையை இன்றைக்கு மாற்றி கழகமாக மாற்றியிருக்கிறோம். இனிமேல் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற இறுதியான முடிவு, அந்த முடிவு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக அந்த முடிவு இருக்கும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புதிய கட்சி குறித்த ஓ பன்னீர்செல்வத்தின் அறிவிப்பின் மூலம் அதிமுகவில் இனி இரட்டை தலைமை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். நிச்சயமாக இனிமேல் உடஞ்ச கண்ணாடி உடஞ்சது தான். இரட்டை தலைமைங்கிறது அங்கே முடிஞ்சு போச்சு. எடப்பாடி தனக்கு போட்டியாளரான ஓபிஎஸ்ஸை எந்த காலம் கொண்டும் அதிமுகவுக்குள்ளே இணைக்க மாட்டார், யார் சொன்னாலும் இணைக்க மாட்டார். அதில் அவர் மிக மிக உறுதியாக இருப்பார். எனவே ஓபிஎஸ்க்கு இதுதான் ஒரு ஆப்ஷன்னு நான் கணிக்கிறேன். அந்த தனிக்கட்சி தொடங்கி இவர் சுப்ரத்தனும் சொல்கிறது மாதிரி திராவிட இயக்கத்துக்கு இன்னைக்கு பல பிரச்சனைகள் அடிப்படையில் எல்லாரும் தாயுள்ளத்தோடு அனுபவிக்கக்கூடிய ஸ்டாலின் பக்கம் சேர்றாங்கிறது தான் அவரோட ஓபிஎஸோட இறுதிக்கட்ட அரசியல். முன்னதாக கூட்டணி குறித்து ஓ பன்னீர்செல்வம் எடுக்கும் முடிவே இறுதியானது என ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.